எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐரோப்பிய கண்டத்துல உக்ரைன் போரை இன்னும் விரிவாக்கம் பண்ற விதமா நேட்டோ நாடா இருக்க பின்லாந்து மேல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் போர் தொடுக்க போறதா தகவல் வந்திருக்குது. அதை பத்தியும் ரஷ்யாவோட போருக்கு தயாராகிற விதமா ஃபார்வர்டு லேண்ட் போர்ஸ்னு புது ராணுவத்தை நேட்டோ உருவாக்கி இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கும் போதே உலக நாடுகளுக்கு நடுவுல ரஷ்யாவோட செல்வாக்க பல மடங்கு அதிகமாக்குற விதமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இப்போ மாஸ்கோவில் 2026க்கான ரஷ்யாவோட பொருளாதார மாநாட்டை நேரடியா நடத்தியிருந்தாரு. இந்த பொருளாதார மாநாட்டில் பல நாடுகளோட பிரதிநிதிகளும் கலந்துட்டு இருந்தாங்க. அவங்க மத்தியில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, அமெரிக்கா தலைமையில இயங்கிட்டு இருக்க நேட்டோ கூட்டமைப்புல இருக்க 32 நாடுகளும் ரஷ்யாவை இந்த 2026க்குள்ளார எப்படியாவது வீழ்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வெளிநாட்டு சக்திகள்லாம் உக்ரைனுக்குள்ளார பல வகையிலையும் ஊடுருவி ரஷ்யா இந்த போர்ல ஜெயிக்க கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேலை பார்க்கறதையும் ரஷ்யா உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் வருது. அந்த காரணங்களால தான் உக்ரைன் தலைநகர் கியூல இருந்து வெளிநாட்டு பிரதிநிதிங்க உடனடியா வெளியேறணும்னு ரஷ்யா எச்சரிக்கையும் கொடுத்திருந்தது. நேட்டோ நாடுகளா இருக்க இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் ரஷ்யாவோட பொருளாதாரம் எப்படியாவது வீழ்ச்சி அடைஞ்சிடணும், ரஷ்யா இந்த போர்ல தோத்து போகணும்ன்றதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா சதி செயலிலும் ஈடுபட்டு வராங்க. ஐரோப்பிய வல்லரசுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனியோட சதி வலையை மீறி இந்த உக்ரைன் போர்ல ரஷ்யா மகத்தான வெற்றி அடையும். அதோட சேர்த்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தையும் மிஞ்சிற விதமா ரஷ்யாவோட பொருளாதாரத்தை பல மடங்கு அதிகமாக்கி காட்டுவான்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அந்த எக்கனாமிக் மாநாட்டில் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரொம்ப காட்டமா மிரட்டல் விடுத்திருந்தாருங்க. உக்ரைனோட ட்ரோன் அட்டாக்கையும் தாண்டி இந்த பொருளாதார மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோன்னு பேசியிருக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா சம்பந்தமா சில விஷயங்களையும் இந்த மாநாட்டில் சொல்லியிருந்தாருங்க. ஆசிய கண்டத்துல வலிமையான பொருளாதாரத்தை வச்சிருக்க இந்தியா மாதிரியான நாட்டை ஐரோப்பிய நாடுகளா ஒன்னு சேர்ந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்க பாக்குறாங்க. இந்தியாவுக்கு எதிர்ப்பான நாடுகளுக்கு ஆயுதங்களை மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருக்க இந்த ஐரோப்பிய நாடுகளா இந்தியாவோட வர்த்தகம் மட்டும் வேணும்னு கேக்குறாங்க. இந்த மேற்கத்திய நாடுகளோட நெருக்கடிகளையும் தாண்டி இந்தியா, ரஷ்யா என்ற இந்த ரெண்டு நாடுகளும் உலகத்துல வலிமையான பொருளாதாரத்தையும் அடையும். அதையும் தாண்டி ராணுவத்துல எங்களோட ஒத்துழைப்பையும் வளர்ச்சியும் இந்த நேட்டோ நாடுகளால தடுக்க முடியாதுன்னு அந்த மீட்டிங்ல புதின் பேசியிருந்தாருங்க. பிரெண்ட்ஸ், ரஷ்யன் பெடரேஷனோட இந்த எக்கனாமிக் மீட்டிங் முடிஞ்ச கையோட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கேபினெட் மினிஸ்டர், ராணுவ அதிகாரிகளோட பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங் நடத்தியிருந்தாரு. இந்த பாதுகாப்பு மீட்டிங்ல உக்ரைன் போர் விவகாரம் மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளை எப்படி அணுகிறது, ரஷ்யன் பெடரேஷனோட எதிர்கால சம்பந்தமாகவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முடிவுங்க பிரகாரம் ரஷ்யா பால்டிக் நாடுங்க, அதுக்கப்புறம் பின்லாந்தை ஒட்டி புதுசா ராணுவ நகர்வுகளை தொடங்கி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா பின்லாந்தை ஒட்டி அப்படி என்ன ராணுவ நகர்வுகளை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு பின்லாந்து, அதுக்கப்புறம் பால்டிக் நாடுகளா இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா நாடுகளோட பார்டர் இருக்குங்க. அந்த பார்டர் பகுதி ஐரோப்பிய நாடுகளோட ரஷ்யாவுக்கு இருக்கிற சாதாரணமான பார்டரை நம்ம பார்க்க கூடாதுங்க. ஏன்னா இந்த 4 நாடுகளுமே நேட்டோ நாடுகளா இருக்கிறதுனால நேட்டோ ரஷ்யாவோட பார்டரா தான் இந்த பார்டர் பகுதிங்க அமைஞ்சிருக்குது. அதுலயும் பால்டிக் நாடுகளா இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியான்ற இந்த 3 நாடுகளும் முன்னாள் சோவியத் யூனியன் நாடுங்க. ரஷ்யாவோட எதிர்ப்பையும் மீறி தான் இந்த 3 நாடுகளும் நேட்டோ கூட்டமைப்புல இணைஞ்சிருந்தாங்க. புதின் ரஷ்யாவோட பாதுகாப்பு அச்சுறுத்தல உக்ரைனை எப்படி பார்க்கறாரோ அந்த மாதிரி தான் இந்த பால்டிக் நாடுகளையும் பார்க்கறாரு. ஐரோப்பிய யூனியன்ல மட்டும் உறுப்பினரா இருந்து ரஷ்யாவோட கொஞ்சமாவது பொருளாதாரம், ராணுவத்துல ஒத்துழைப்பு கொடுக்கிற நாடுங்களா இந்த பால்டிக் நாடுங்க இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு பதிலா ஐரோப்பிய வல்லரசுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு இந்த நாடுங்களாம் ரஷ்யாவோட எதிர்ப்பையும் சம்பாரிச்சு நேட்டோ கூட்டமைப்புல இணைஞ்சுக்கிட்டாங்க. பால்டிக் நாடுங்க மேல புதின் கோபத்துல இருக்கும் போதே இந்த 3 நாடுகளும் என்ன வேலை பார்த்துட்டாங்கன்னா, உக்ரைனுக்கு எதிரான படையெடுப்பை 2022ல புதின் தொடங்கின கையோட அடுத்த ஒரே வருஷத்துல 2023ல இந்த பால்டிக் நாடுகளா ஒன்னா சேர்ந்து பின்லாந்தை கஷ்டப்பட்டு நேட்டோ கூட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. உக்ரைன் போரே நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் இணையக்கூடாதுன்ற அந்த ஒரு காரணத்தை வச்சுதான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு வருது. இந்த போர் நடக்கிறதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுமே பின்லாந்து எல்லா எதிர்ப்பையும் மீறி ஐரோப்பிய நாடுகளோட பேச்சை கேட்டு நேட்டோ கூட்டமைப்புல சேர்ந்துக்கிட்டாங்க. 2023ல பின்லாந்து நேட்டோ கூட்டமைப்புல சேர்ந்தப்பே ரஷ்ய அதிபர் புதின் என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும்ன்றது தெரிஞ்சே இந்த பின்லாந்து நாடு ஐரோப்பிய நாடுகளோட பிரெயின் வாஷை ஏத்துக்கிட்டு நேட்டோ கூட்டமைப்புல சேர்ந்திருக்கிறீங்க. எதிர்வர காலத்துல இதுக்கான பின்விளைவை பின்லாந்து நாடு கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கும்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அப்பவே மிரட்டல் விடுத்திருந்தாருங்க. அதுக்கேத்த மாதிரி பால்டிக் நாடுகளுக்கு அடுத்ததா பின்லாந்துக்கு எதிராக ரஷ்யா என்ன மாதிரியான ராணுவ நகர்வுகளை இப்ப பண்ண தொடங்கியிருக்காங்கன்னா, பின்லாந்தை ஒட்டி இருக்கிற பார்டர் பகுதியில் காடுங்களை அழிச்சு ரஷ்யா ஆர்டிலரி, அதுக்கப்புறம் லேண்ட் போர்ஸையும் புதுசா டிப்ளாய்மெண்ட் பண்ற வேலையில ஈடுபட்டு வராங்க. 2026 ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பின்லாந்து பார்டர் ஒட்டி வெறும் 10,000க்கும் குறைவான சோல்ஜர்ஸ் நிறுத்தி வச்சிருந்த ரஷ்ய அதிபர் புதின் இப்போ அந்த படைபலத்தோட அளவை பன்மடங்கு
மடங்கு அதிகமாக்கி 20,000க்கு அதிகமான சோல்ஜர்ஸ்ங்களை பின்லாந்து பார்டரை ஒட்டி டிப்ளாய்மெண்ட் பண்ண வச்சிருக்காரு. இதோட சேர்த்து பெலாரஸுக்கு அடுத்ததா இந்த பின்லாந்து பார்டரை ஒட்டியுமே ரஷ்யா ஆபத்தான அணு ஏவுகணைகளை டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா RS-26 ரூபேஸ், ஆர்ஸ்னிக் மாதிரியான நியூக்ளியர் மிசைல்ஸையும் இந்த பின்லாந்து பார்டரை ஒட்டி ரஷ்யா டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. நேட்டோ நாடுகளுமே இப்ப அவங்களோட சேட்டலைட் இமேஜ்ல என்ன விஷயத்த சொல்லிருக்காங்கன்னா, ரஷ்யா 5 இடங்கள்ல காடுங்களை அழிச்சு புதுசா அங்க படை தளங்களையே உருவாக்கி எந்த நிமிஷமும் நேட்டோ நாடா இருக்க பின்லாந்துக்கு எதிராக ரஷ்யா படையெடுக்கிறதுக்கான சாத்தியங்களை அந்த பகுதியில் பல மடங்கு அதிகமாக்கி இருக்காங்கன்னு நேட்டோ நாடுகளே சொல்லிருக்காங்க. பிரான்ஸ் அதிபர் புதின் வந்து பின்லாந்தை ஒட்டி புதுசா படைத்தளங்களை உருவாக்குறதும் பால்டிக் நாடுகளுக்கு எதிராக மிலிட்டரி எக்ஸசைஸ்களை அடிக்கடி ஏன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட டார்கெட்ல இந்த பால்டிக் நாடுகளும் பின்லாந்தும் ஹிட் லிஸ்ட்ல இருக்குதுங்க. ரஷ்ய அதிபர் புதின் ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யாவில் நடக்கிற விக்டரி டே பரேட் அப்ப என்ன விஷயங்களை சுட்டி காட்டுறாருன்னா, மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா எவ்வளவு உதவி பண்ணிருக்குது. ஆனா இந்த மேற்கத்திய நாடுகளா ஒன்னா சேர்ந்துதான் 2ஆம் உலக போர்ல ரஷ்யா பண்ண தியாகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு சோவியத் யூனியனே உடைச்சாங்க. சோவியத் யூனியன் வேணா உடைஞ்சிருக்கலாம், ஆனா ரஷ்யன் பெடரேஷனோட வலிமையை இந்த நாடுகளால எந்த காலத்திலையும் குறைக்க முடியாதுன்னு புதின் சொல்லியிருந்தாருங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யன் பெடரேஷன் தேவைக்கேற்ப தன்னோட எல்லைங்களை விரிவாக்கம் பண்றதுக்கான எல்லா தகுதிகளும் நியாயமான காரணங்களும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதா விக்டரி டே பரேட் அப்ப புதின் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காருங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது புதின் தன்னோட வார்த்தைங்க மூலமா சோவியத் யூனியனை திரும்பவும் கட்டி எழுப்புறதுக்கு புதின் முயற்சி பண்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்பவே உக்ரைன் நாட்டுல 8க்கும் அதிகமான மாகாணங்களை கைப்பற்றி வச்சிருக்கிற ரஷ்ய படைங்க 2028க்குள்ளார உக்ரைனோட சேர்த்து முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகளா இருந்துட்டு இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா நாடுங்க, அதுக்கப்புறம் நேட்டோ நாடா இருக்க பின்லாந்தையும் ரஷ்யாவோட அனெக்ஸ் பண்ணணும்னு புதின் திட்டமிட்டு வர்றது வெட்ட வெளிச்சமா தெரியறதா ஐரோப்பிய நாடுங்க சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கணிப்பு என்னன்னா 2028க்குள்ளார புதின் ஒருவேளை இந்த பால்டிக் நாடுங்க மேலேயோ பின்லாந்து அதுக்கப்புறம் போலாந்து நாட்டுக்கு எதிராக நேரடியா படையெடுத்தா கூட அமெரிக்க ராணுவத்தாலேயோ இல்லனா நேட்டோ கூட்டமைப்புங்க உருவாக்கி வச்சிருக்க ஆர்டிகல் 5 பயன்படுத்தினா கூட ரஷ்யாவோட தாக்குதல்ல இருந்து பின்லாந்து இந்த பால்டிக் நாடுங்களை நேட்டோ கூட்டமைப்பால காப்பாத்துறது கஷ்டம் தாங்க. நாங்க ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இந்த நேட்டோ கூட்டமைப்புக்குள்ளாரே அவ்வளவு ஒத்துமை கிடையாதுங்க. இப்ப ட்ரம்ப் எடுத்துக்கிட்டா கூட நேட்டோ கூட்டமைப்பு சம்பந்தமா அவர் என்ன அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காருன்னா, நேட்டோ கூட்டமைப்புல உறுப்பினரா இருக்கிற எல்லா நாடுகளோட அமெரிக்கா தான் மிலிட்டரி பிரசன்ஸுக்கும் நேட்டோவோட வலிமையை அதிகமாக்குறதுக்கு அதிகமான பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம். மத்த நாடுங்களா அவங்களோட ஜிடிபில இருந்து 5% தான் கொடுக்குறீங்க, அதை பல மடங்கு அதிகமாக்கி 15% வரைக்கும் நீங்க கொடுக்கணும்னு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காருங்க. இது மட்டும் இல்லாம நேட்டோவோட உறுப்பினரா இருக்க ஸ்பெயின் அதுக்கப்புறம் ஜெர்மனி நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் காட்டமான பதில் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நாடுகளை நேட்டோ கூட்டமைப்புல இருந்தே வெளியேற்றணும்ன்ற அளவுக்கு பேசுற ட்ரம்ப் நேட்டோவுக்கு எதிராகவே சில காரியங்களை பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் நேட்டோ கூட்டமைப்புல உறுப்பினரா இருக்க டென்மார்க்கோட கட்டுப்பாட்டுல இருக்க கிரீன்லாந்து நாட்டை அடையிறதுக்காக டென்மார்க் மேல தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டேன்னு பேசுற ட்ரம்ப், அமெரிக்கா நடத்துற ஈரான் போருக்கு எதிராக கருத்து தெரிவிச்ச ஸ்பெயின் நாட்டை முடக்குவன்னு சொல்றதாகட்டும், அதுக்கப்புறம் ஜெர்மனில அமெரிக்க படைகளோட அளவை குறைச்சி ஒரு 5000 படை வீரர்களை அமெரிக்கா திரும்ப அழைச்சுக்கிட்ட சம்பவமும் நேட்டோ கூட்டமைப்புக்குள்ளார சலசலப்பை ஏற்படுத்துச்சுங்க. இப்படி பல கருத்து வேறுபாடுங்க சிக்கல்களோட இந்த நேட்டோ கூட்டமைப்பு இயங்கிட்டு இருக்கிறதுனால ரஷ்யா நாளைக்கே பின்லாந்து, போலாந்து அதுக்கப்புறம் பால்டிக் நாடுங்க மேல படையெடுக்கிற பட்சத்துல நேட்டோ நாடுகள்ல ஒரு நாடு மேல கை வச்சா மத்த 31 நாடுகளும் ரஷ்யா சீனாவுக்கு எதிராக போர்ல குதிக்கணும்னு சொல்ற அந்த ஆர்டிகல் 5 விதியை பயன்படுத்தி மத்த நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே சந்தேகம் தாங்க. இப்ப நீங்க உக்ரைன் போரை எடுத்துக்கிட்டா கூட நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைனை சேர்க்கறதுக்கு அவ்வளவு தீவிரமா வேலை பார்த்த நேட்டோ நாடுகள்லாம் போருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ரஷ்யா தாக்கனா நாங்க எல்லாம் போர்ல குதிப்போம், உங்களை காப்பாத்துவோம்னு வீரவாசனம் பேசினாங்க. அதுவே 2022ல ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போரை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த நேட்டோ நாடுகள்லாம் உக்ரைனுக்கு போலாந்து வழியா ஆயுதங்களை மட்டும் கொடுத்து உதவிக்கிட்டு படைங்களை எதுவும் அனுப்பாம அப்படியே வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறாங்க. இதனால நேட்டோவை நம்பி போர்ல கால வச்ச உக்ரைன் எக்கச்சக்கமான உக்ரைன் மக்களையும் இழந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி உக்ரைன் நிலங்களை ரஷ்யா கிட்ட இப்ப பறி கொடுத்துட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது நாளைக்கு போலாந்து, பின்லாந்து நாடுகளுக்கும் இதே நிலைமை ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்ய அதிபர் புதின் இப்பவும் பால்டிக் நாடுகளா இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா நாடுகளை ரஷ்யாவோட ஒரு பகுதியா தான் அவர் பாக்குறாரு. இதோட சேர்த்து 2028க்குள்ளார பின்லாந்தையும் ரஷ்யாவோட அட்டானமஸ் ரீஜனா மாத்துறதுக்கு புதின் முடிவு பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இதை எப்படியாவது தடுக்கணும்ன்ற பொருட்டு நேட்டோ கூட்டமைப்போட லீடரா இருக்க மார்க் ரூத்தே பின்லாந்து, பால்டிக் நாடுகளை ரஷ்யாவோட படையெடுப்புல இருந்து காப்பாத்த ஃபார்வர்டு லேண்ட் போர்ஸ்னு புது ராணுவத்தையே இந்த பகுதிகளில் களமிறக்கிறதுக்கு மார்க் ரூத்தே உத்தரவிட்டிருக்காங்க. இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், பின்லாந்தை ஒட்டி ரஷ்யா படைத்தளங்களை உருவாக்குறாங்க. பால்டிக் நாடுகளை கைப்பற்ற புதின் முடிவு பண்ணிருக்காரு. ரஷ்யாவோட படையெடுப்பை தடுக்க நேட்டோ புது ராணுவத்தை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த தகவல் எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல இருக்கிற QR கோடை பயன்படுத்தி உதவி பண்றாங்க. நீங்களும் இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேகடு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுங்க எந்த காரணங்களுக்காகவும் போர்ல கையில் எடுக்காம மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.